இந்த முத்தப்பன் கோவில் அந்த சாய்பாபா கோவில் ரெகுலரா வருதவங்க தான். இப்போ இந்த கோவிலுக்கு எங்களால வர முடியல. பக்கத்து ஒரு பார் கொண்டு வச்சிருக்கனால ரொம்ப சவுண்டு, ஆளுங்களை நடமாடுனது போனது வருது ஒண்ணுமே சரியில்லை. நிம்மதியா வந்து ஆரத்தி பார்க்க முடியல, நிம்மதியா சாமி கும்பிட முடியல, ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நிம்மதியா ப்ரே பண்ணதுக்கு தான் வருந்தது. அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணி வச்சா தப்பு தானே. ஒரே சத்தமா இருக்கு. பக்கத்துல பாபாவை நாங்க நிம்மதியா வழிபட முடியல. பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வரவும் முடியாது. அங்க ட்ரிங்க்ஸ் மட்டுமா, கஞ்சாவு பண்றியா, என்ன ஏதோ ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. எங்களுக்கு வந்து ரொம்ப இடையூறா இருக்கு. தயவு செய்து அந்த பார் அங்கேருந்து எடுத்து விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அங்கேருந்து வேற சவுண்டு அது இது ஒன்றும் எங்களுக்கு சரிப்பட்டே வரல. நமது ஆலயம் சீரடி சாய் மந்திரானது சென்னையில் திருவான்மியூர்லேருந்து மகாபலிபுரம் போகிற வழியில் பிஜேபிக்கு அடுத்து ஆன் ரோட் டெம்பிளாக இருக்குது. ஸோ நமது ஆலயத்தை வியாழந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாய்நாதரை தரிசனம் செய்து வழிபட்டு செல்கிறார்கள். இப்பொழுது நமது ஆலயத்தின் அருகில் சமீப காலமாக இயங்கி வரக்கூடிய ஒரு மதுபான கூடமானது நமது ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மிகவும் மனவேதனை உண்டாக்குவதாக உள்ளது. அந்த மதுபான கூடத்திலிருந்து வருகிற சத்தமும், அங்கு வரக்கூடிய நாட்டிய ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஆகியவற்றை வரக்கூடிய சத்தங்கள் எல்லாம் வரக்கூடிய பக்தர்களோட மனம் வருந்தும்படியும் முகசுலிக்கும்படியும் இருக்கிறது. கோயில் நல்லா இருக்குது, எல்லாமே வந்து சாமி கும்பிட்றோம். ஆனால் பக்கத்தில் ஒரு பார் இருக்கிறதுனால அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எல்லா பக்தர் கோயில்களுக்குமே அது ஒரு தொந்தரவாக இருக்குது. நிம்மதியாக வந்து ஆரத்தி பார்க்க முடியல, நிம்மதியாக சாமி கும்பிட முடியல, ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது கொஞ்சம் இல்லை அப்படின்னா எல்லா பக்தர்களும் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக சாமி கும்பிடலாம். அதுக்காக ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கோம். பாபாவோட சக்தியும் பார்த்து தான் இருக்கோம். அது கொஞ்சம் இல்லை அப்படின்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம். 10 வருஷ காலமாக நாங்கள் கோயிலுக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பக்கத்தில் உள்ள மதுபான கடையில் வந்து ஒரு 7 மாத காலமாக நடத்திட்டு வராங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப இடையூறாக இருக்குது. மேலிடத்துலேருந்து இதை வந்து நீக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நான் இந்த கோவில் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கிறவங்கள தான். இந்த முத்தப்பன் கோவில் அந்த சாய்பாபா கோவில் ரெகுலராக வருதவங்க தான். இப்போ இந்த கோவிலுக்கு எங்களால் வர முடியல. அதுதான் உண்மை. என்னன்னா பக்கத்து ஒரு பார் கொண்டு வச்சிருக்கனால ரொம்ப சவுண்டு, ஆளுங்களை நடமாடுனது போனது வருது ஒன்றுமே சரியில்லை. ஓகேவா? அதனால் நைட்டு டைம் முக்கால்வாசி இப்போ இந்த கோவில் பக்கமே நாங்கள் வரல. காலையில் இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு போகும், அவ்வளோதான். தயவுசெய்து அந்த கோவில் அந்த பார் அங்கேருந்து எடுத்து விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அங்கேருந்து வேறு சவுண்டு அது இது ஒன்றும் எங்களுக்கு சரிப்பட்டே வரல. இந்த சாய்பாபா கோவிலும் வர முடியல, முத்தப்பன் கோவிலுக்கும் எங்களால் வரவே முடியாது. பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வரவும் முடியாது. அங்கே ட்ரிங்க்ஸ் மட்டுமா, கஞ்சாவு பண்ணுறியா, என்ன ஏதோ ஒன்றுமே எங்களுக்கு புரியல. அதை நீங்கள் கொஞ்சம் உங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட எல்லாம் சொல்லி அது கொஞ்சம் எடுத்து விட்டால் எங்களை மாதிரி இருக்கிறவங்களை வந்து கொஞ்சம் நிம்மதியாக ப்ரே பண்ணதுக்கு தான் வருந்தது. அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணி வச்சா தப்பு தானே. அது யார் லைசன்ஸ் கொடுத்தது, என்ன பண்ணி ஏது பண்ணி ஒன்றும் தெரியாது. 10 வருஷமாக இந்த கோவில் இங்கே தான் இருக்குது. பட் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 8 மாதம் 9 மாதம் தான் ஆகுது பார் வந்துட்டு. அதனால அது கொஞ்சம் பார்த்துட்டு என்ன பண்ணணுமோ கவர்மெண்ட் கொஞ்சம் பண்ணியாக நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட அபிப்பிராயம் அதுதான். எனக்கு பிடிக்கல, உண்மையாகவே எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். எனவே தக்க நடவடிக்கை எடுத்து இதற்கான அதிகாரிகள் இந்த மதுபான கூடத்தை அப்புறப்படுத்துவதற்கு பக்தர்களின் சார்பாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் என்று, பாபாவின் அருளால் நடக்கும் என்று நம்புகிறோம். இது குறித்து ஏற்கனவே சம்மந்தப்பட்ட அதிகாரியிடம் கொடுத்திருக்கிறோம். தக்க நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம்.